கம்போடியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழர்கள் ஆண்ட பகுதி அது. அது பேரரசாக ஆண்ட பகுதி. ஆனால் என்ன அப்படின்னா, இன்னும் கம்போடியாவை பற்றி நமக்கு தெரியல. நம்முடைய தமிழினுடைய பெருமை, அங்கே தமிழர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய இந்து கோவிலை கட்டியிருக்காங்க. அதில் பல ஆச்சரியங்கள் இருக்குது. கம்போடியா நம்ம ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய ஒரு நாடு. கம்போடியாங்கிறது தான் காம்போஜம் அப்படின்னு நம்முடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வரலாற்றில் வரும் பொழுது காம்போஜத்தையும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் அவங்க போய் படையெடுத்துட்டு போய் இன்றைக்கு இருக்கிற மலேசியா, அதுக்கப்புறமா தாய்லாந்து, இந்த காம்போஜம்ங்கிற கம்போடியா அப்படிங்கிற இதெல்லாம் போய் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் காம்போஜம்ங்கிறது அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த காமேர் அப்படின்னு அவங்களுடைய அந்த வம்சம், கமேர்னு சொல்லுவாங்க. அந்த வம்சம் பேர் எப்படி இங்கே நமக்கு இந்த ராஜேந்திர சோழெல்லாம் பெரிய அரசர்களாக இருந்தாங்களோ அது மாதிரி இந்த கமேர் அரசர்கள். இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவர் எப்படி இங்கே ராஜராஜ சோழனும் அந்த மாதிரி அங்கே மிகப்பெரிய அரசனாக ஆனார். அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த கம்போடியாங்கிறது பெரிய பெரிய பேரரசாக இருந்தது. அவர் தான் இந்த அங்கோர் வாட் அப்படிங்கிற கோவிலை கட்டினார். இந்த அங்கோர் வாட் கோவிலை 40 வருஷத்தில் அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. பார்க்கும் அப்படியே பிரமிப்பாக இருக்கும். அங்கே போய் பார்க்கும்பொழுது அவ்வளவு அற்புதமாக அதை கட்டியிருக்கார். ஆனால் இன்றைக்கு நாம் போய் பார்க்கும்பொழுது இன்றைய அந்த கட்டிட கலைஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டணும்னா குறைஞ்சது 300 வருஷம் ஆகும். அங்கோர் வாட் கோவில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல விஷ்ணுக்காக கட்டப்பட்டது. இந்த நம்ம நரசிம்ம பல்லவன், இரண்டாம் நரசிம்ம பல்லவன், அவர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. அந்த பொதுவாக என்ன அப்படின்னா, கொஞ்சம் நல்லா உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் அந்த கோவிலை போய் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், நடந்துகிட்டே இருக்கணும். அவ்வளவு பெரிய கோவில். அந்த கோவிலில் எங்கே பார்த்தாலும் அப்சரஸ்கள் இருப்பாங்க, இந்த சிலைகள் இருக்கும். விதவிதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஹேர் ஸ்டைல், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நடன போஸில் இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் எங்கே பார்த்தாலும் அவ்வளவு சிலைகள், அவ்வளவு தூண்கள். அதெல்லாம் அங்கோர் வாட் கோவிலை ஒன்றை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். நம்ம அங்கோர் வாட்டில் போய் நிறைய ஆய்வு பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அவ்வளோ ஒரு புதிர்கள் நிறைந்த ஒரு இடமாக அந்த கோவில் அப்படிங்கிறது. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் அப்படின்னு சொல்லலாம். அங்கே முதல்ல மகாவிஷ்ணுவை அவங்க ஸ்தாபிதம் பண்ணியிருந்தாங்க. மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் மே 11 முதல் 15 வரை ஹரித்வார் மற்றும் ரிஷிகேஷ் 5 நாட்கள் பக்தி யாத்திரை. சக்தி பீட நாயகியான தாரி தேவி தரிசனம், ஆதிபத்ரி, ரிஷிகேஷில் யுகம் கண்ட கஷேத்திரங்கள் தரிசனம். இந்த ஆன்மீக யாத்திரையில் பங்கேற்க தொடர்புக்கு 9443761136. வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை இப்போ சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட ரீசெண்ட் டைமில் உங்களோட புத்தகம் படிச்சிருந்தேன், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ராமர் நடந்து வந்த பாதைன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்தியாவில் நார்த்லேருந்து இலங்கை வரைக்கும் வந்த பாதைகள் பற்றி நீங்கள் புத்தகத்தில் இருந்தீங்க. அதில் கம்போடியா பற்றியும் நீங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தீங்க. கம்போடியா கோயில்கள்னு சொல்லிட்டு ராமர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. கம்போடியாவுக்கும் ராமருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் கையில் வச்சுருக்கிற புக்கு தான் அந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற புக்கு. அது நான் அது அயோத்தி, ராமர் பிறந்த இடம் அயோத்தி. அங்கேருந்து அவர் எப்படியெல்லாம் போனார் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக அதே இதுலேயே நானும் பயணப்பட்டு அதுக்கப்புறமாக இலங்கை வரைக்கும் எழுதினேன். அதுக்கப்புறமா தான் ராமருங்கிறவர் இது நம்மளுடைய பாரத தேசத்தோடு இல்லை, கிழக்கு நாடுகள்லேயும் நிறைய அவருடைய பெயர் பரவி இருக்கு. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, தாய்லாண்டில் அந்த அரசர்கள் இன்றைக்கும் அரசாட்சி தான், ராஜா தான் இருப்பார். மற்றபடி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கும் இந்த இங்கிலாந்து மாதிரி அரசர் இருப்பார். அவங்களுடைய பெயரே ராமான் தான் இருக்கும். ராமா 8, ராமா 9
அப்படி தான் வரும். அவங்களுக்கு பிறந்து அவங்களுக்கு வச்ச பேருங்கிறது எதுவாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறமா அவர் பட்டம் வந்த உடனேயே ராமா 8 ராமாநாயக் இன்றைக்கு அந்த வழக்கம் இருக்குது. இன்றைக்கும் இருக்குது. அதே மாதிரி தாய்லாண்டில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து அந்த நம்ம இங்கே எல்லாம் வந்து தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இதெல்லாம் செலவைக்கிறோம் இல்லையா, அங்கே பார்த்திங்கன்னா ராமருடைய பல்வேறு விதமான அந்த தோற்றங்களில் பெரிய பெரிய சிலைகள் வச்சுருப்பாங்க. அப்படி ரொம்ப வீரமாக வில்லு வச்சிட்ருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி அந்த கிழக்கு சைடு, ஈஸ்டர்ன் சைடு உலகத்தில் ராமருக்கான நிறைய ஒரு இது இருக்குது, ஏற்றம்ங்கிறது இருக்குது. இன்றைக்கும் அந்த ராமாயணத்தை நாடகமாக நடிக்கிறது அது அவங்க பாணியில் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கம்போடியாலேயும் இருக்குது. அதனால் இதெல்லாம் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் தான் நான் கம்போடியா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா பல தடவை போயிட்டு வந்தேன். நான் முதல்ல போனது ஜெய் ஸ்ரீராம் எழுதுறதுக்கோசரம் போனேன். அதுக்கப்புறம் நிறைய பேரை கூட்டிகிட்டும் யாத்திரையாக கூட போயிட்டு வந்தேன் நான். அந்த கம்போடியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழர்கள் ஆண்ட பகுதி அது, அது பேரரசாக ஆண்ட பகுதி. ஆனால் என்ன அப்படின்னா, இன்னும் கம்போடியாவை பற்றி நமக்கு வந்து தெரியல. நம்முடைய அந்த தமிழினுடைய பெருமை, அங்கே தமிழர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய இந்து கோவிலை கட்டியிருக்காங்க. அதில் வந்து பல ஆச்சரியங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நமக்கு வந்து தெரியல. கம்போடியான்னா ஏதோ ஒரு நாடு, ஒரு சின்ன நாடு, பஞ்சம் ஒருமை அப்படியோடு இருக்கிற நாடு அப்படிங்கிறது தான் தெரியும். இன்றைக்கும் வந்து வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் தெரியறது. நிறைய பேர் அங்கெல்லாம் சுற்றுலாலாம் போயிட்டு வராங்க. ஆனால் கம்போடியா நம்ம ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய ஒரு நாடு. அது வந்து நிறைய பேருக்கு அதனுடைய பெருமைகள் தெரியல. அங்கே போய் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பல அதிசயங்கள், இன்றைக்கும் பல புதிர்கள் அங்கே இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், கம்போடியாங்கிறது தான் காம்போஜம் அப்படின்னு நம்முடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வரலாற்றில் வரும் பொழுது காம்போஜத்தையும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் அவங்க போய் படையெடுத்துட்டு போய் இன்றைக்கு இருக்கிற மலேசியா, அதுக்கப்புறமா தாய்லாந்து, இந்த காம்போஜம்ங்கிற கம்போடியா அப்படிங்கிற இதெல்லாம் போய் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் காம்போஜம்ங்கிறது அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த காமேர் அப்படின்னு அவங்களுடைய அந்த வம்சம், கமேர்னு சொல்லுவாங்க, அந்த வம்சம் வந்து பேர் எப்படி இங்கே நமக்கு இந்த ராஜேந்திர சோழலாம் பெரிய அரசர்களாக இருந்தாங்களோ அது மாதிரி இந்த கமேர் அரசர். இந்த கமேர் அரசு அங்கே எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், அதுலேயும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் அந்த அரச வம்சத்தில் குழந்தைங்க வாரிசு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மந்திரிகள் எல்லாருமாக சேர்ந்து யோசிக்கும் பொழுது அவங்க சொன்னது, பல்லவ வம்சம் வந்து, அப்போ பல்லவ வம்சம் தான் ரொம்ப பெரிய அரசர்களாக நம்ம இங்கே இருந்தது தொண்டை மண்டலத்தில். அதனால் அங்கேருந்து ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக அவங்க அங்கேருந்து வராங்க கப்பலில் வந்துட்டு. அந்த காலத்தில் வந்து இங்கே வந்து அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைக்கு பட்டம் அளிக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய வம்சங்கிறது அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கிறது. நம்முடைய பல்லவ வம்சங்கிறது அங்கே வர ஆரம்பிக்கிறது. அதில் தான் என்ன அப்படின்னா, பெரிய பேரரசாக அதுக்கப்புறம் ஆறுது. ஏன்னா நம்ம இயல்பிலேயே நம்ம வீரம் மிகுந்தவர்கள் அப்படிங்கிறதால. ஸோ அந்த நரசிம்மவர்மன் நரசிம்மவர்மன் 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவர் வந்து எப்படி இங்கே ராஜராஜ சோழனும் அந்த மாதிரி அங்கே மிகப்பெரிய அரசனாக ஆனார். அவருடைய காலகட்டத்தில் தான் வந்து இந்த கம்போடியாங்கிறது பெரிய பெரிய பேரரசாக ஆயிருந்தது. அவர் தான் இந்த அங்கோர் வாட் அப்படிங்கிற கோவிலை கட்டினார். இந்த அங்கோர் வாட் கோவிலை வந்து 40 வருஷத்தில் அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக காமிக்கிறாங்க. அதை பார்க்கும் அப்படியே பிரமிப்பாக இருக்கும். அங்கே போய் பார்க்கும்பொழுது அவ்வளவு அற்புதமாக அதை கட்டியிருக்கார். ஆனால் இன்றைக்கு நாம் போய் பார்க்கும் பொழுது இன்றைய அந்த கட்டிடக் கலைஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு நம்மக்கிட்ட இத்தனை தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டணும்னா குறைஞ்சது 300 வருஷம் ஆகுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கோவில் அந்த அங்கோர் வாட் கோவில். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பிரகாரம் அந்த மதில் சுவரே 5 கிலோமீட்டர் இருக்கும். அதாவது அதை வந்து ஒரு ஷாட்டில் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஒரே ஃபோட்டோவாக நம்ம எடுக்கணும். அதுக்கு மேலே போய் தான் எடுக்கணும்.
ஏதாவது ஃப்ளைட்லேருந்து தான் அந்த முழு இதை வந்து எடுக்க முடியும். அவ்வளோ பெரிய கோவில் அது. அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய அகழி இதெல்லாம் இருக்கும். பொதுவாக அங்கே நிறைய இருக்குது. அது என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த வம்சங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா நிறைய பௌத்தர்களுடைய ஆட்சி, புத்த மதம் வந்தது. அதுக்கப்புறமாக கம்யூனிசம் வந்தது. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஏகாதிபத்தியம், இவங்க யூஎஸ் அமெரிக்கா மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த இதை கைப்பற்றுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததெல்லாம் அப்படியே அழிஞ்சு போச்சு. அங்கே என்ன அப்படின்னா ரொம்ப மழை பெய்யும், அந்த மாதிரியான ஒரு நாடு அது. அதில் இப்போ ரொம்ப பெரிய காடுகள்லாம் இருக்கும். ஸோ காடுகள் அப்படியே வந்து அப்படியே மூடிடுச்சு அந்த நாட்டையே. இன்னொன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி வர்றது. அப்புறம் ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் புத்தர் தான் அப்படின்னு சொல்லி புத்தர்கள்லாம் செய்ய வைப்பாங்க. அப்புறம் அடுத்து வர்றவங்க வந்து அதையெல்லாம் அழிச்சிட்டு கம்யூனிசம், அவங்க வந்து கடவுளே இல்லை அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மாற்றி 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 வந்துட்டு இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ எங்களோட ஒரு கைடு வந்தார். அவர் சொன்னார் வந்து பொதுவாக வியட்நாம் தான் அமெரிக்காவால் ரொம்ப பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது ரொம்ப வருஷம் நம்ம இதுலேயே வியட்நாம் வீடுன்னு கூட ஒரு சினிமா எடுத்தோம். அதனுடைய கான்செப்ட் என்னென்னா எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டில். ஏன்னா இப்போ அந்த மாதிரி வியட்நாமில் எப்போ பாரு போர் நடந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறது தான். அதனால் வியட்நாம் தான் பாதிக்கப்பட்டதுங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய தேசமும் அப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டது. என்னென்னா வியட்நாமும் கம்போடியாவும் பக்கத்தில் இருக்கும், நடுவில் காடுகள் இருக்கும். இந்த வியட்நாமீஸை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் இந்த அமெரிக்க படைகள் இராணுவம் வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து ஒழிஞ்சின்றுவாங்க கம்போடியாவில். ஆமாம், காடு வழியாக போயிட்டு இங்கே ஒழிஞ்சின்ற உடனே அங்கே தேடி வருவாங்க. கம்போடியாவுக்குன்னு பெரிய ஒரு வலிமையான அரசு ஒன்றுமே கிடையாது. அதனால் யார் வேணால் உள்ள நுழைஞ்சு யார் வேணால் அடிக்கலாம். அந்த மாதிரி அவ்வளவு ஏழ்மையாக வறுமையாக ஒரு ஸ்ட்ராங்கு கவர்மெண்ட் இல்லாமல் ஒரு போயிடுச்சு அது. இப்போவும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வறுமை ரொம்ப அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமாக இவங்க போய் அவங்கள பிடிக்கும் பொழுது இந்த வேண்டாதவன் யாராவது பக்கத்து வீட்டில் கம்போடியாக்காரன் இருந்தால் கூட இவன் வியட்நாம்காரன் தான் சொன்னால் அவனையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமைகள்லாம் எங்கள் நாட்டில் நடந்தது. எப்போ வியட்நாம் போர் நின்றுதோ அப்போ தான் வந்து நாங்கள் நிம்மதியானோம். அதனால் மேலும் மேலும் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமாக இந்த அங்கோர் வாட்டுங்கிற கோவிலை கண்டுபிடிச்சார் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர். அவர் வந்து இந்த காடுகளில் எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவர் அந்த மாதிரி இங்கே நிறைய ரொம்ப திக் ஃபாரஸ்ட் இருக்கும். அப்படி அவர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா உள்ளே வந்து ஒரு பிரம்மாண்டமான கோயில் காடுகளுக்குள்ள இருக்கவும் அப்படியே அவர் அசந்து போயிடுறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறப்போ அதுக்கப்புறம் அந்த இவங்க எப்பேற்பட்ட வல்லரசாக இருந்திருக்காங்க, ஒரு பேரரசாக இருந்திருக்காங்கங்கிறது அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கே அது வரைக்கும் இவங்க வந்து வறுமை இது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 400 வருஷங்கள் 400-500 வருஷம் ஆயிட்டதால் எல்லாமே இவங்களுக்கு மறந்து போச்சு. 2-3 தலைமுறையில் அப்படி இருந்தாங்க. ஸோ இந்த கம்போடியான்னு இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு ஏகப்பட்ட டூரிஸ்டெல்லாம் வராங்க அங்கே. ஆனால் என்ன அப்படின்னா மேற்கத்தியக்காரங்க தான் வராங்க அந்த அழகையெல்லாம் பார்க்குறதுக்கு. நாம் வந்து நமக்கு சொந்தமான தேசம் அப்படின்னு இருக்கே தவிர ஆனால் அவங்க தெரியல, அதை பற்றி அவங்களெலாம் நமக்கு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய டூரிஸ்ட் வராங்க, வெஸ்டர்னர்ஸ் வராங்க. அந்த டூரிசம் தான் இப்போ அவங்கள காப்பாற்றிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் அதுலேருந்து மேலே வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த அங்கோர் வாட் கோவில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல விஷ்ணுக்காக கட்டப்பட்டது. இந்த நம்ம நரசிம்ம பல்லவன், 2ஆம் நரசிம்ம பல்லவன், அவர் தான் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காரு. அந்த பொதுவாக என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்லா உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் அந்த கோவிலை போய் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் நடந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு பெரிய கோவில். அந்த அகழியே பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த அகழி வெட்டி வச்சுருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். எப்போ அந்த தண்ணீர் வந்து ஜாஸ்தியும் ஆகாமல் குறைச்சலும் ஆகாமல் எப்போ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. அது நிறைய காடுகளில் அருவிகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து இப்படி வந்து இந்த அகழியில் போயிட்டு வர்ற மாதிரி அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. எப்போவும் ஆனால் ஒரே மட்டமாக இருக்கும். அது அந்த அளவிற்கு இருக்கும். ஸோ முதல்ல அந்த பாலத்தையே கடக்கணும் நம்ம. அதை கடந்து அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே போனால் பிரம்மாண்டமான கோவில்.
அது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ரீசக்கரம் வந்து வச்சுருக்கிற மேரு, ஸ்ரீசக்கரம் மேருவாக உயர்ந்திருக்கிற மாதிரியான பாணியில் அந்த கோவில் இருக்கும். இதுக்கான 5 நுழைவாயில்கள் இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஒரு நுழைவாயில் வழியாக மன்னர் வருவார், இன்னொரு நுழைவாயில் வழியாக மக்கள் வரலாம், இன்னொரு வந்து யானைகளுக்குன்னே தனியாக ஒரு நுழைவாயில். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக பிரித்து வச்சுருப்பாங்க. அப்புறம் பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மண்டபம், அதில் ராஜா உட்கார்ந்தாருன்னா கீழே மக்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா பேசுகிற மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி நடந்து போனோம். என்ன அப்படின்னா அந்த கோவிலில் எங்கே பார்த்தாலும் அப்சரஸ்கள் இருப்பாங்க, இந்த சிலைகள் இருக்கும், விதவிதமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஹேர் ஸ்டைல், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நடன போஸில் இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் எங்கே பார்த்தாலும் அவ்வளவு சிலைகள், அவ்வளவு தூண்கள். அதெல்லாம் அங்கோர்வாட் கோவிலை ஒன்றை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து 1 வாரத்துக்கு மேலே ஆகும். அது மாதிரி இன்னும் நிறைய கோவில்கள் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் பார்த்தா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். இதை பற்றியே நம்ம நிறைய பேசலாம், இந்த ஒரு கோவிலை பற்றி. அதில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பேரரசர்கள் இருந்தப்போ அவங்க அரசவையில் வந்து நிறைய அந்த வானியல் நிபுணர்கள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த விண்வெளியை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோசரம், நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோசரம் உயரவரமாக கூம்பு மாதிரி அந்த கோவிலை கட்டியிருப்பாங்க. மேலே இருக்கும். அந்த மேலே ஏறி போகிறதுக்கு படிக்கட்டு வந்து இப்படி நெட்டாக இருக்கும். அது மேலே ஏறி போகணும். போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த விண்வெளி எப்படி இருக்குது, நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது, அந்த காலத்தில் ஒரு காலத்தில் இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு தொழில்நுட்பத்தோடு அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமாக அங்கே நிறைய இருக்கும். அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க என்ன அப்படிங்கிறது, அதனுடைய அவங்களுக்கு என்ன விடை கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் புரியாத புதிராகவே இருக்குது. அந்த கோவிலை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஒரு சுவர் முழுக்க வந்து மகாபாரதம் இருக்கும். அந்த மகாபாரதத்தில் வந்து சண்டை போடுறது இதெல்லாம் இருக்கும். அந்த சண்டையில் வந்து ஒவ்வொரு வீரனுடைய முகபாவமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வரைபடமாகவே இருக்கு. ஆமாம், வரைபடமாக ஓவியமாக வச்சுருக்காங்க. பார்த்துக்கிட்டே போகலாம். அதை எவ்வளோ என்ன அப்படின்னா இதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ராமாயணம், வாலி சுக்ரீவன் ராமர் சண்டை, ராவணனோட சண்டை, அவருடைய பிறப்பு, அவர் வந்து அந்த கங்கையில் இதில் போனது, அது மாதிரி படகுல போனது குகனோட, அப்படின்னா அந்த ஒரு இதுவே உங்களுக்கு அந்த வராண்டாவே 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அதில் அவ்வளவு பெரிய ஓவியங்கள், இன்னும் அந்த ஓவியங்கள் அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்காங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விசித்திரமாக பெண்கள் யோகா இதில் இருக்கிறாங்க, யோகா போஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யோகா பண்ணுற மாதிரி ஆசனங்கள். அது கூட என்னென்னா கொஞ்சம் மறைவாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் மறைவாக இருக்கும் அந்த இடத்துல. அந்த என்ன உணர்த்துகிறது, நம்ம அங்கோர்வாட்டில் போய் நிறைய ஆய்வு பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியல. அவ்வளோ ஒரு புதிர்கள் நிறைந்த ஒரு இடமாக அந்த கோவில் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து முதல்ல மகாவிஷ்ணுவை அவங்க ஸ்தாபிதம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமாக இந்த புத்தருடைய ஆட்சி, அந்த புத்த மதத்தை பின்பற்றுகிற மன்னர்களுடைய ஆட்சி வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய புத்தர் சிலைகளை வச்சாங்க. இப்போவும் வந்து ஒரு மிகப்பெரிய மகாவிஷ்ணு சிலை அங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி மகாலட்சுமியோடைய சிலையும் அங்கே இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் சந்நிதி அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த மகாலட்சுமிக்கு தலையே இல்லை, உடல் மட்டும் இருக்கும். அதான் சதைச்சிட்ருக்காங்க. அது எல்லாமே. மகாவிஷ்ணு அப்படியே இருக்கார், ரொம்ப உயரமான மகாவிஷ்ணு, 8 அடி 9 அடி இருப்பார் அவர். அந்த மகாவிஷ்ணு ஒரு மூலவருடைய சிலைகளும் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. புத்தர் சிலைகளும் அப்படியே தான் இருக்குது. அதுலேயும் நிறைய இப்போ கம்யூனிஸ்ட் வரும்போது அவங்க வந்து புத்தர் சிலைகளை எல்லாம் அவங்க வந்து அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பல கோணங்களில் அந்த சந்திக்கிற மாதிரி இடங்கள் இருக்கும். வராண்டாலாம் நேராக போய் சந்திக்கிற இடங்கள். அப்படி அந்த இடங்களில் பல்வேறு விதமாக வந்து லிங்க பிரதிஷ்டை அங்கே ஆகியிருக்கு. ஒரு புதிரான கோவில் அப்படின்னு நமக்கு புரியல.
அங்கே என்ன அவங்க சொல்ல வராங்க அந்த கட்டுமானத்துலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏதாவது இருக்கலாம் அவங்களுடைய ஆய்வுகள் பிரகாரம். அதாவது ரொம்ப வறுமையான தேசம், இங்கே இத்தனை அற்புதங்கள் இருக்குது அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்குமே தெரியல. இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நம்ம போகும்போது அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம். என்னோட ஒரு ரேக்கி மாஸ்டர் ஒரு தடவை வந்திருந்தேன். நான் ஒரு 4-5 தடவை போயிருக்கேன். அப்போ ஒரு தடவை அவர் வந்தாங்க, ஒரு லேடி அவங்க வந்தாங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கிறப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அப்படியே ஆயிரக்கணக்கான தாமரை மலர்கள் வந்து அப்படியே வந்து கொட்டுறா மாதிரி எனக்கு ஒரு விஷன் கிடச்சிது அப்படின்ட்டு சொன்னாங்க. இன்னும் நம்ம அந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்க போய் பார்த்தா இன்னும் அது உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு சொல்ல வரேன். அந்த அங்கோர் வாட்டுங்கிறது இத்தனை சிதைவு ஆயிருந்தால் கூட இன்னும் அது உயிரோட்டத்தோட ஒரு ஜீவனோட அந்த இருக்குது. கண்டுபிடிக்க அந்த விரும்புகிறவங்க போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இருக்கும். பொதுவாகவே அந்த கோவில்கள், அந்த நகரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னும் அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து அது பார்க்கடலை பேஸ் பண்ணியிருக்கு. அவங்க அந்த ராஜா வந்து தங்களுடைய நகரம் வந்து அந்த பார்க்கடல்லேருந்து வந்த அமுதம் கிடைத்த ஒரு நகரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை விஷுவலைஸ் பண்ணி அப்படி அந்த நகர அமைப்பையும் அந்த கோவில் அமைப்பையும் கட்டியிருக்காங்க. அங்கே மற்ற கோவில்களும் இருக்குது. அதில் ஒரு கோவில் என்னென்னா, அந்த கோவில் கோபுரத்துலேருந்து பார்த்தா அந்த கோவில் கோபுரமே ஏதோ அந்த மலை மாதிரி இருக்கும். இந்த மேருமலை கடைஞ்ச அந்த பார்க்கடலை கடைஞ்ச மலை மாதிரியான அமைப்பில் இருக்கும். அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா ஃபுல்லாக அரக்கர்கள் அவங்க அந்த வடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அது எல்லாமே பிரம்மாண்டம் தான். அங்கே இன்னொரு பக்கம் வந்து தேவர்கள் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து அவங்க அந்த அமுதம் அதை கடைஞ்சிட்டு பார்க்கடலை கடைஞ்சி அமுதம் எடுத்து அமுதமாக தங்களுடைய நகரம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நகரம். அப்போ அமுதமே கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ அது எவ்வளவு ஒரு வளமான நகரமாக அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்படி தான் அவங்க அந்த விஷ்ணு லோகம், பரம விஷ்ணு லோக அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதுவே குறிக்கோள். அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அவங்க பேரே அப்படி தான், பரம விஷ்ணு லோகம். அந்த கோயிலுக்கு அந்த நாட்டுக்கே பரம விஷ்ணு லோக, அது விஷ்ணு லோகமாக அவங்க அதை பாவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளவு சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று பேயான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோவில் இருக்கு. அதில் பக்கத்துலேயே அது எல்லாமே அந்த சியாம் ரீப்புக்குள்ளே தான் இருக்கும். அங்கே ஒரு 4-5 கோவில்கள் கண்டுபிடிச்சாங்க. நம்ம போனால் அந்த நாளையுமே எல்லாமே பார்க்கலாம். அதில் என்னென்னா, அந்த பெரிய பெரிய முகங்கள் ஒரு 20 அடி அந்த மாதிரி எல்லாம் முகங்கள் அந்த கோவில் முழுக்க இருக்கும். நிறைய கோவில்கள் எல்லாம் இடிஞ்சு போய் இருக்கும் இந்த கோவில்கள் எல்லாம். அதில் ஒன்று வந்து அந்த பேயாங்கிறது ஃபுல்லாக முகங்களாக இருக்கும். அந்த ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அங்கேயும் அது மூலமாகவும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று, அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் போனால் அங்கே வந்து ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே நடந்து போகணும். நடந்து போனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நடந்து போகணும். கொஞ்சம் கஷ்டம் இந்த ட்ரக்கிங் அப்படிங்கிறது. அங்கே வந்து ஒரு நதி போகிறது. அந்த நதிக்கு கீழே பார்த்தா நிறைய லிங்கங்கள் இருக்கும். அது பேர் சகஸ்திரலிங்க நதின்னே பேர் அந்த நதி. அது ஆரம்பிக்கிற இடம் அது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியல. சொல்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து கைலாஷ்லேருந்து அது வருது. ஏன்னா கைலாஷுக்கு தொடர்புடையதாக தான் இருக்குது. அது வந்து அந்த காடுகள் வழியாக அந்த நதி வந்திருக்கலாம், வந்து இங்கே வந்து அது வந்து சேர்ந்துருக்கலாம். அதில் வந்து பிரம்மா, அதே மாதிரி ரங்கநாதர் படுத்துட்ருக்கிற மாதிரி, லக்ஷ்மி அவருடைய காலடியில் உட்காந்துருக்கிற மாதிரி, சிவனுடைய லிங்கம் எல்லாமே அங்கே, அதே மாதிரி பிள்ளையார் எல்லாம் இருக்கும். இந்த நதிக்குள்ளே இருக்கும் எல்லாமே. அது மேலே அந்த நதி வந்து ஓடும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் வந்து அந்த நதிக்குள்ளே இருக்குது. நம்ம பார்க்கலாம், அதை பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். அவ்வளோ தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்கும் அந்த தண்ணி. அந்த தண்ணி வந்து எவ்வளவு மூலிகை சத்து, ஏன்னா அந்த காடு வழியாக வருது, அதனால் அவ்வளோ மூலிகை சத்து நிறைந்ததாக அந்த தண்ணி இருக்கும். அது ஏறுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நிறைய இடங்களில் பாதையுமே கிடையாது. அந்த பாறை மேலையெல்லாம் ஏறி பிடிச்சி ஏறி போகணும்.
என்னோட வந்தவங்க எல்லாருமே எல்லா ட்ரிப்புலேயுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிட்டாங்க. ஏறி அந்த மேலே போயிட்டா அப்புறம் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அந்த உச்சியில் போன உடனே அந்த அருவியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஆயிரக்கணக்கான லிங்கங்கள், அது எப்படி இதெல்லாம் பண்ணாங்க? அந்த சியாம் ரீப் போய் கம்போடியா போனாவே ஒவ்வொன்றுமே பார்க்கும்போது எப்படி பண்ணாங்க, இது என்ன சொல்ல வருது நமக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். நமக்கு என்ன சொல்ல வருது இது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்களுடைய மொழி தெரியல, கம்போடியா மொழி தெரியலங்கிறது வேறு, அந்த சிற்பிகளுடைய மொழி தெரியல, நமக்கு புரியலை அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அவ்வளவு அற்புதமாக இருக்குது. அந்த லிங்கங்கள் வழியாக அந்த நதி ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அருவி மாதிரி ஒரு இடத்துல விழும். அது கீழே இறங்கி போகணும். அது எல்லாமே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இது மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு, இது மாதிரி மலை ஏறி இப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு த்ரில்லிங்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இதையெல்லாம் ஒரு ஆன்மீக ரீதியாக பார்க்குறோம். அங்கே வர மேற்கத்திய அந்த இவங்க டூரிஸ்ட் அவங்க இதையெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கோசரம் வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த காடுகள் இது மாதிரி இருக்கிறது, அங்கெல்லாம் சிலைகள் இருக்குதுன்னு அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அது அந்த பாறைகள் அதையெல்லாம் பிடிச்சி மெதுவாக இறங்குறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இறங்கி போகும்பொழுது 2-3 இடங்களில் குகைகள் மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் கீழே இறங்கணும். அந்த குகையெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ன அதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை யாராவது அங்கே அந்த மாதிரி தவம் பண்ணியிருக்கலாம். அங்கெல்லாம் போகும்பொழுதே ஒரு மனசு ரொம்ப ஒன்றி போய் எந்த விதமான தாட்ஸும் இல்லாமல், நம்ம தியானம்ங்கிறது தனியாகவே பண்ண வேண்டாம், அந்த மாதிரி மனசு அதோடு ஒன்றி போயிடும். அப்படி ஒரு ஆன்மீக சூழ்நிலைங்கிறத அந்த இடங்கள் கொடுக்குறது. அங்கோர்வாட்டும் சரி, அந்த பேயானும் சரி, இங்கே இந்த நதி இன்னும் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அந்த அருவி மாதிரி அங்கே தான் கொட்டும். அப்போது நம்ம அதில் போய் குளிக்கலாம். இதில் நல்ல பயங்கர சில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி. ஆனால் என்ன நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், அந்த ரங்கநாதர், லக்ஷ்மி, அந்த ஆயிரக்கணக்கான லிங்கங்கள், அது மேலே எல்லாம் அதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே அந்த தண்ணி, அதில் நாம் இப்போ குளிக்கிறோம் அப்படிங்கிறது அது வேறு எங்கேயுமே ஒரு கிடைக்காத ஒரு பேர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சாதாரணமாக பொதுவாக நம்மெல்லாம் கோயில்களில் போனால் குளத்துலையோ இல்லை அருவியிலையோ குளிச்சுட்டு அதுக்கு போய் சாமியை பார்ப்போம். இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ண தண்ணியிலேயே நம்ம குளிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அங்கே கிடச்சிது. அதே மாதிரி அந்த இன்னொன்று ஒரு பென்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. நிறைய கோவில்கள் அங்கே இருக்குது. கோவில்களில் முக்கால்வாசி அழிஞ்சு போயிருக்கும். அழிஞ்சு அப்படின்னா சிதலமாக இருக்கும். அதில் கூட ஒன்று ஒரு சிவன் கோவில், அங்கே போகக்கூடாது, அங்கே ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு அந்த கைடு நம்மளை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆகிருக்காங்க. அதாவது யாரோ அதை சதைச்சிருக்காங்க. ஸோ அதை அந்த உயிரோட்டமாக இருந்த ஒரு தன்மையை அதை சிதைக்கும் பொழுது அது ஒரு நெகட்டிவாக ஒரு அசுர குணத்தோடு அது மாறி போயிடும். அப்படியெல்லாம் அங்கே நிறைய எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமாக இங்கே இருக்குது. அந்த பேயான்லேயும் இருக்குது, அங்கோர்வாட் கோவிலுக்குள்ளேயும் பல இடங்களில் அந்த மாதிரி அந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி யோகா பண்ணுறவங்க, தியானம் பண்ணுறவங்க, கொஞ்சம் ஆன்மீக நிலையில் அந்த ஓரளவுக்கு பயிற்சி பெற்றவங்களாம் அங்கே போனாங்க அப்படின்னா நிறைய அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்னமும் அது ஒரு உயிரோட்டமாக இருக்குது அங்கே. இதில் அந்த பென்டஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த கோவில் பிங்க் கோவில், அதாவது முழுக்க அந்த பிங்க் நிறத்தாலான கற்களால் உருவாக்கப்பட்ட கோவில். அது ஸ்ரீன்னு இருக்கே தவிர அங்கே ஒரு நரசிம்மர் இருக்கார். லக்ஷ்மியை மடியில் வச்சுட்டு அந்த நரசிம்மர் அந்த வெளியே இருக்கார். அது எத்தனை வருஷம் அந்த பேய் மழையோ என்னவோ தெரியல, அதில் எல்லாம் அந்த மழையெல்லாம் பொழிஞ்சு அவர் மேலே அப்படியே பாசி படர்ந்து போயிருக்கும். ஆனாலும் அவரை பார்த்தா அப்படியே உக்ரமாக உட்காந்துட்டுருப்பார். அவர் இன்னும் அவர் அப்படியே எந்த பராமரிப்பும் இல்லாமல், எந்த பராமரிப்பும் இல்லை, வெளியே தான் இருக்கார் அவர். ஆனால் அந்த உயிரோட்டம்ங்கிறது அப்படியே இருக்குது, இன்னும் கூட அந்த இடத்துல இருக்குது. மாதிரி இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது, அதுவும் சிதைஞ்சு போன கோயில் தான். ஆனால் என்ன அப்படி சொன்னால் அங்கே நிறைய சந்நிதிகள் இருக்கும். அந்த சந்நிதிகளுக்குள்ளே நிச்சயமாக எல்லாருமே இருந்திருக்கணும். இந்திரன் முதலாக எல்லா தெய்வங்களும் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை. அதில் என்னென்னா அந்த எப்போவோ அதான் இயற்கையினுடைய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போவோ அதில் ஏதோ ஒரு பறவை வந்து ஏதோ ஒரு விதையை போட்டிருக்கு அந்த பாறைகளுக்குள்ளே. ஸோ அது முளைச்சி அவ்வளவு பெரிய மரமாக அது வந்து முளைச்சிருக்கு. அந்த கோவிலினுடைய அந்த செதஞ்சு போன அந்த மண்டபங்கள் இதுக்கு நடுவில் அது முளைச்சி ரொம்ப உயரமாக போயிருக்கு. ஆனால் அதனுடைய வேர்கள் அந்த இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அந்த மேற்கொண்டு அந்த கோவில் இடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மரமே காரணமாக இருக்குது. அதுவே அதை வந்து பிடிச்சி வச்சிருக்கு. அது வந்து ஒரு இதெல்லாம் நம்ம கூகுளில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த படங்களை எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது அந்த அந்த கோயிலுக்குள்ளே ஏறி இறங்கி எல்லாத்தையும் எல்லோரும் பார்ப்பாங்க. அங்கே வந்து நிறைய இந்த தியானம் பண்ணுற வெஸ்டர்னர்ஸ் அவங்க தான் நிறைய வராங்க. பார்த்தா நாங்கள் போனப்போ 2-3 பேர் அந்த மாதிரி பெண்கள், இளம் பெண்கள் அங்கே உட்காந்துட்டு தியானம் பண்ணிகிட்ருக்கிறத நாங்கள் பார்த்தோம். ஆச்சரியமாக இருந்தது. அப்படின்னா அங்கே அவங்களுக்கு அந்த தியானம் வந்து கை கூடுறது, அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிறது, உட்காந்து தியானம் பண்ணின மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு அழிந்து போன சிதலமான ஒரு மிகப்பெரிய பேரரசு. அந்த பேரரசு வந்து அவங்க கனவு கண்டது அது விஷ்ணு லோகமாக இருக்கணும். அதாவது வந்து அந்த பார்க்கடல்லேருந்து கடைஞ்ச வந்த அந்த அமுதம், அந்த அமுதமாக தங்களுடைய நகரம் இருக்கணும், தங்களுடைய ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நகரம், ஒரு நாடு அந்த சியாம் ரீப்புங்கிறதும் கம்போடியா அப்படிங்கிறது. கம்போடியாங்கிறது ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமாக எல்லாம் ஒவ்வொருத்தராக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றிலும் எல்லோரும் வியட்நாம், தாய்லாந்து இப்படியெல்லாம் அவங்கவுங்க பிரிச்சுட்டு இப்போ கம்போடியாங்கிறது ஒரு சிறிய நடுவில் ஒரு சிறிய நாடாக அந்த நாடு, அந்த நாடுலேயும் வந்து வறுமை அப்படிங்கிறது தான் இருக்குது. அங்கே இந்த நதியெல்லாம் வந்து சேர்ந்துட்டு நிறைய சொல்லலாம், அங்கே சொல்லலாம். அந்த மிகப்பெரிய நதியாக அங்கே போயிட்டுருக்கோம். அந்த நதியில் தான் நிறைய படகுகள், இந்த போட் ஹவுஸ்னு கேரளாவில் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவங்க பொழுதுபோக்குக்காக வச்சுருக்காங்க. பட் இவங்களுக்கு வாழ்க்கையே அங்கே தான், அங்கேயே தான் பிறந்து வளர்ந்து அங்கேயே ஸ்கூலில் படிக்கிறது, அங்கேயே ஸ்கூலெல்லாம் கூட படகுலேயே தான் அவங்க எல்லாமே அங்கே தான். பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து எல்லாம் குளிக்கிறதுலேருந்து அந்த படகுலேயே தான். இன்னும் கண்ணீரில் குளிக்க வச்சான்னு அந்த பாட்டு வரும், தரைமேல் பிறக்க வைத்தான் தண்ணீரில் விஷம் ஏதோ பாட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து கரைமேல் பிறக்க வைத்தான். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த தண்ணீர்லேயே தான் அவங்க வாழறாங்க. அதனால் அந்த படகு ஆடிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை. ஒருவேளை அவங்க தரைக்கு வந்து அவங்களால இருக்க முடியாதுன்னு தெரியல, அப்படியே பிறந்து வளர்ந்து எல்லாரும் இருக்காங்க. அந்த பெரிய நதி அது வருஷத்துக்கு ஒரு தடவை அதில் வெள்ளம் வந்துடும். வெள்ளம் வந்து அப்போ வந்து என்ன தண்ணி ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ படகுகள் ரொம்ப ஆடும். அப்படிங்கப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த படகுகளையெல்லாம் கொண்டு போய் இன்னொரு கிளை நதி இருக்குது, அங்கே கொண்டு போய் அவங்க நிறுத்தி அங்கே இருப்பாங்களாம். அப்புறம் இந்த வெள்ளம் குறைஞ்ச பிறகு திருப்பியும் இந்த நதிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து உலகத்திலேயே நன்னீர் இருக்கிற மிகப்பெரிய நதி, மிகப்பெரிய ஏரி, சாஃப்ட் வாட்டர் இருக்கிற இது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஏரி, கடல் மாதிரி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் போய் அந்த ஏரியில் சேர்றது. அங்கே அதை பார்க்கலாம், நம்ம அந்த போட்டில் போயிட்டு பார்க்கலாம். ஆனால் அங்கேயே அந்த ஷாப்பிங் எல்லாம் கூட பண்ணலாம். அது கடைகள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் இருக்கும் அங்கே. அது முடிச்சுட்டு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் வெளியே வந்த உடனே இப்போ அந்த ரோட்டில் பெரிய அந்த இந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும். ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, விதவிதமாக என்னென்னலாம் வச்சுருப்பாங்க. அது என்னென்ன கூட நமக்கு புரியாது, அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க. அதெல்லாம் வாங்குறவங்களும் இருக்காங்க, வாங்கி சாப்பிட்றது, அதை என்ஜாய் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா. புதுசாக ஒரு இது கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் என்ன அப்படின்னா பெண்கள் தான் நிறைய அங்கே அந்த மாதிரி எல்லாம் வியாபாரம் பண்ணுறது. ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எந்த கடையை பார்த்தாலும் பெண்கள் இருப்பாங்க, இல்லைன்னா இளம் பெண்கள் இருப்பாங்க. நிறைய இந்த ட்ரெஸ் எல்லாம் விற்கிறாங்க அவங்க அங்கே. இந்த வெஸ்டர்னர்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு லூஸாக போட்டுக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவங்க விற்கிறாங்க. இப்போ தான் அவங்க இந்த டாலர் பற்றியெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க டாலரில் தான் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஊர் வந்து அந்த சியாம் ரீப். இது வந்து கம்போடியா நம்ம பொதுவாக சொல்லிடுறோம். பட் கம்போடியா
கம்போடியாங்கிறது ஒரு நாடு. அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற சியாம் ரீப், அந்த சியாம் ரீப்பில் தான் இந்த கோவில்கள் எல்லாமே இருக்குது. அதுதான் தலைநகரமாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து அந்த காம்போஜ நகரத்தினுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. அப்புறம் எல்லாம் எப்படி எகிப்து இதெல்லாமே வந்து அதனுடைய இதெல்லாம் போயிடுச்சோ அந்த மாதிரி இந்த கம்போடியாவும் அதனுடைய பெருமைகளெல்லாம் போய் இன்றைக்கு ரொம்ப ஏழ்மை நிலைக்கு வந்துடுச்சு. அப்புறம் நம்ம தமிழன் கட்டின அந்த கோவிலை கண்டுபிடிச்ச பிறகு இப்போ அங்கே வந்து நல்ல ஒரு டூரிசம் அப்படிங்கிறது வளர ஆரம்பித்து நல்லா வந்தது. அப்புறம் கோவிடானால் திருப்பியும் அங்கே போயிடுச்சு. இப்போ மீண்டும் அது வளர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய புதிர்கள் நிறைந்த ஒரு நகரம் கம்போடியா நகரம். ஆனால் நம்ம தமிழர்களால் உருவாக்கப்பட்டது அது. கட்டாயம் மேடம், ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்கள் ஒரு தடவை உங்களோட பதிவு பார்க்கும்போதெல்லாம் நேரடியாக அது ஒரு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சுற்றுலாவாக இல்லாமல் நேரடியாக அந்த இடத்துக்கே கூட்டு போய் எங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். நீங்கள் விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது மேடம். கண்டிப்பாக இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம் மேடம். தேங்க்யூ. நன்றி மேடம்.